ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே சீ ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சொரா புட்டு தான். இப்போது சொரா புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சொரா நம்ம இட்லி குண்டானில் வேக வைக்கணும். சொரா வெந்துடுச்சு. சொராவை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இது பால் சொரா. இது தோல், அந்த சொரா மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டு இதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பை மட்டும் நம்ம எடுத்துடணும். ஏன்னா இதில் முள்ளெல்லாம் இருக்காது. இந்த நரம்பு மாதிரி இந்த ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நம்ம தூளாக நல்லா கையாலேயே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லா தூளாக இதை செஞ்சுக்கணும். நல்லா தூளாக பிசைஞ்சிட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆக்சுவலி நான் சமையல் நான் செய்யலை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க சண்டே. அவங்க சமையல்லாம் சூப்பராக செய்வாங்க. நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினோடனே அதில் தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை தேவையான நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சொரா இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நாங்கள் பிங்க் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா எறா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம நல்லா வதக்கிட்டோம். அதாவது உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா காரம் வேணும்னா நீங்கள் தேவையான அளவு பச்சை மிளகா இதில் போட்டுக்கலாம். அந்த ஸ்பைசி ஃப்ளேவருக்காக நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது நீட்லாம் இல்லை, தேவையானவங்க நம்மளுக்கு காரம் வேணும், ஸ்பைசி வேணும்னா நம்ம சில்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைனாலும் ஓகே தான். நல்லா குழ குழன்னு இருந்துச்சு இல்லையா, இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்திங்கன்னா இது ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். முட்டை பொடி மாஸ் எப்படி வருமோ அதே தான் ஈஸி, சிம்பிள் தான் இது செய்யறது. முட்டை பொடி மாஸ் செய்கிற மாதிரி அதே மெத்தட் தான் இதுவுமே. நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு தான் இதை செய்யணும். ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம செஞ்சோன்னா அடி பிடிச்சிடும். இப்போ தவா ப்ரான் ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரானை அதில் போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கணும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த கிறிஸ்பி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தேவையான அளவு கரம் மசாலா தூள் போட்டுட்டு கரம் மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு இப்போ நம்ம தேவையான அளவு சில்லி, காஷ்மீர் சில்லி தூள் அதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தவா ஃப்ரை இது சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான், இதுவுமே சிம்பிளானது தான்.
5 மினிட்ஸ்லேயே ஆகிடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சொரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ப்ரான் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்டுடலாம். இப்போ ப்ரானும் ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளான டிஷ் தான் நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கோம். சொரா போட்டு தவா ஃப்ரை ப்ரான். இப்போ வந்து இதையும் நம்ம சொரா போட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி. என்னென்னா சுட சுட சாதம், சொரா போட்டு தவா ஃப்ரை ப்ரான் குழம்பு. வாங்க சாப்பிடலாம்.